வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் வாரில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். யுஎஸ்ஏல வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சைலண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த ஈரானோட தீவை வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். ஈரானோட முக்கியமான தீவு, ஈரானோட உயிர் நாடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த உயிர் நாடிங்கிறது வந்து ஈரானோட ஒரு முக்கியமான ஒரு தீவு. இது வந்து சவுத் பெர்ஷியன் கல்ஃபில் இருக்க கார்க் ஐலாண்ட். ஸோ இதான் அந்த கார்க் ஐலாண்டை பற்றின ஒரு சின்ன ஒரு டீட்டெயில். அது எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு இடம் ஈரானுக்குங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்காக அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ அதுக்காக மட்டும் இந்த தீவு ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா ஈரானோட 90% ஆயில் எக்ஸ்போர்ட்டும் சரி, ரிஃபைன்டு அந்த ஸ்டோரேஜ் இது எல்லாமே வந்து இந்த தீவில் தான் நடக்குது. ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஈரானோட ஆயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈரான் வந்து உலகத்திலே டாப் 10 ஆயில் ரிசர்வில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாடு. ஸோ அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு வந்து ஆயில் ரிஃபைனரி அந்த ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த முக்கியமான ரிசோர்ஸ்லாம் வந்து இந்த தீவு வழியாக தான் போகுது. ஸோ இந்த தீவு பார்த்தீங்கன்னா சவுத் பெர்ஷியன் கல்ஃபில் இது ரொம்ப ரொம்ப சின்ன தீவு. ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர் நீளமும் 3 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சின்ன தீவு தான் இந்த கார்க் ஐலாண்ட். அதுவும் இல்லாமல் இது 90% ஆஃப் ஈரானோட ஆயில் வந்து இந்த தீவில் தான் ஸ்டோரேஜ் பண்ணப்பட்டு. அதுவும் இல்லாமல் இந்த தீவில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மக்களும் வாழ்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 88,000 ஆஃப் பாப்புலேஷன் இருக்கும். சமீபத்தில் ட்ரூத் சோஷியலில் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே இருக்கிறத வந்து தாக்குதல் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல கார்கோ ஐலாண்டில் வந்து நிறைய தாக்குதல் நடந்திருக்கு. அவங்களோட சில பேஸஸையும் அட்டாக் பண்ணியிருக்கோம் அங்கே இருக்கிறத அப்படின்னு சொன்னார். ஆனால் ஏன் வந்து அவர் அந்த ஆயில் ரிஃபைனரியும் அந்த ரிசோர்ஸஸ் மேலே டார்கெட் பண்ணலை? பண்ணுவோன்னு தான் சொல்லியிருந்தாரே தவிர பண்ணவே இல்லை. இது காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த ரிசோர்ஸுக்கு வந்து யார் அந்த ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கிற ஒரு பயமா? ஒருவேளை அப்படி அந்த ரிசோர்ஸை டார்கெட் பண்ணால் ஈரான் வந்து எப்படி ரிட்டாலியேட் பண்ணுமோ? யுஏஇ இல்லைனா கல்ஃபில் இருக்க மற்ற யுஎஸ்ஏவோட அந்த எனர்ஜி ரிசோர்ஸ், என்னதான் அது கல்ஃபோட எனர்ஜியாக இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யுஎஸ்ஏவோட அந்த பெட்ரோல் டாலர் அந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல். ஸோ ஆயில்னாலே இது அமெரிக்கா இதுதான். ஸோ அதை அட்டாக் பண்ணுமோங்கிற பயத்தில் யுஎஸ்ஏ வந்து இதை பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அங்கே இருக்க ஸ்டோரேஜ் டேங்கோட கெப்பாசிட்டி மட்டுமே 30 பில்லியன் பேரல் ஆஃப் ஆயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 90லேருந்து 95 ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் அங்கே இருக்கு. இதை வந்து ஏன் ட்ரம்ப் இன்னும் பண்ணலை? இது பத்தாதுன்னு உலகத்திலே மிகப்பெரிய நெய் வச்சிருக்க யுஎஸ்ஏ, அதே யுஎஸ்ஏ தான் வந்து இப்போ ஹெல்ப்புக்கு வந்து சவுத் கொரியா, யூகே, ஜப்பான், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இது எல்லாரும் ஒன்றா வாங்க, நம்ம ஒன்றா தாக்கல் பண்ணால் எல்லாம் எங்களோட வாங்குங்கிறத சொல்கிறதுக்கான காரணமும் என்ன? இதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய புதிராக இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான நேஷன் இருக்கிற அவங்களே எதுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க மற்ற கண்ட்ரிஸை? பார்ட் 1. கொஸ்டின் நம்பர் 2, அந்த கார்க் ஐலாண்டை இவங்க கேப்சர் பண்ணல. ஸ்பெகுலேஷன் இல்லை அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஈரானோட ரிட்டாலியேஷன் தான். மற்ற ஆயில் ரிசோர்ஸஸை ஒருவேளை ஈரான் வந்து தாக்குதல் நடத்தினா என்ன ஆகும்? பாயிண்ட் நம்பர் 2, இன்னொன்று என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒருவேளை இந்த ரிசோர்ஸை நம்ம ஒட்டுமொத்த இந்த போருக்கான காரணமே பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து 3 காரணம் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் அணுசக்தியோ நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவோ கண்டுபிடிக்கக்கூடாது. 2 வந்து அவங்களோட ரெஜிம் சேஞ்ச் ஆகணும். 3 வந்து ஆயில் ரிசோர்ஸஸை வந்து அவங்க நேஷனலைஸ் ஆக்கக்கூடாது. இந்த 3 தான் சோல் பர்பஸ் ஆஃப் அமெரிக்கா. 3த்துக்கும் ஒத்துக்கிற மாதிரி அங்கே ஒரு ரிஜிம் சேஞ்சை கொண்டு வந்து அங்கே ஒரு அவங்களுக்கு தேவையான கவர்னன்ஸை கொண்டு வரதான். இந்த 3மே பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ அதுக்கான ஒரு விரக்தியில் தான் இப்போ அமெரிக்கா இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து பெருவாரியான லாஸை நோக்கி போகிறாங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் போகிறேன். எப்படி அமெரிக்கா வந்து இந்த வாரில் இன்டைரக்டாக வந்து தோத்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த கார்க் ஐலாண்டை வந்து அவங்க அட்டாக் பண்ணாததுக்கான இன்னொரு நோக்கம், அந்த ரிசோர்ஸஸை இன்கேஸ் இந்த வாரில் வந்து அமெரிக்கா அவங்களோட அலைட் சோர்ஸஸ் வின்னானா ஆப்வியஸாக அந்த ஆயில் எடுக்க தான் அமெரிக்கா பார்க்கும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு பிளாக் கோல்டு, அதை ஸ்வீப் பண்ணுறது தான் அமெரிக்கா பார்க்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த கார்க் ஐலாண்டை அவங்க அட்டாக் பண்ணல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இதை பற்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.